இந்த vlog ஜஸ்ட் ஒரு வீடியோ கிடையாது, நிறைய சந்தோஷங்களும் மெமரிஸும் நிறைஞ்ச ஒரு நாள். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம தோட்டம் ஃபுல்லாக கலர்ஃபுல்லான மிளகா, நாவல கரைஞ்சி போகிற மாம்பழம், பலாப்பழம், அப்புறம் என்னோட கனவு மாட்டு பண்ணை, இது எல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோவில் டெல்லியிலேருந்து அட்டப்பாடி வந்த கதையை தான் vlog-ஆ ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான். ஊருக்கு வந்து அடுத்த நாள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக காலையிலேயே கிளம்பிட்டோம். போகிற வழியில் சின்ன மாமியார் வீடு இருக்குது, சரி அவங்களையும் பார்த்துட்டே போயிடலான்னு பஸ் விட்டு அங்கே இறங்கணும். அங்கே ஒரு கடையில் மாங்காய், நெல்லிக்காய், பைனாப்பிள்னு எல்லாத்தையுமே உப்பில் போட்டு ஊற வச்சுருந்தாங்க. உப்பிலிட்டு நெல்லிக்காய் லாஸ்ட் டைம் ஊருக்கு வந்திருந்தப்போ டேஸ்ட் பண்ணியிருந்தேன். எப்போவுமே அது வந்து வீட்லேயே செய்வோம். மாங்காய் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு வாங்கியிருந்தோம். ஒரு பீஸே 10 ரூபான்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நார்த் இந்தியாவில் தான் வெயில் கொளுத்தி எடுக்குதுன்னு நினச்சா சவுத்துலேயும் வெயிலுக்கு பஞ்சம் ஒன்றும் இல்லை. சரி, வெயிலில் ஏன் போனோம், ஷார்ட்கட் வழியாக போகலான்னு வேற ஒருத்தவங்க தோட்டத்து வழியாக நாங்கள் போகிறோம். நாலா பக்கமும் பில்டிங்கையே பார்த்துட்டு இருந்த கண்ணுகளுக்கு இப்போது பச்சை பசேல்னு செடி கொடி மரம்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இங்கே வெயில் அடித்தாலும் காற்று கொஞ்சம் குழு குழுன்னு வீசுறதுனால வெயிலோட இம்பேக்ட் தெரியறதில்ல. பாட்டி சீக்கிரம் வாங்க, லேட் ஆகுதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் நாங்கள் ஏதோ காணாதது கண்ட மாதிரி எல்லாத்தையும் நின்று வீடியோ எடுத்துகிட்டே இருந்தோம். அண்ட் இந்த தோட்டத்து வழியாக போகும்போதெல்லாம் நான் இந்த பழத்தை பறிச்சுட்டும் ஃபோட்டோ எடுத்துட்டும் போவேன். பட் இது என்னன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. நான் செரின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இது என்ன பழம்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தெரியாதது புதுசாக ஏதாவது பார்த்தா நான் ஃபோட்டோ எடுக்கிறதோட நிறுத்திக்குவேன். ஆனால் அவருக்கு அடித்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் விடுவார். சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு சொன்னார். பட் என்ன பழம்னு எனக்கு தெரியல. முன்னாடியெல்லாம் யாரை கேட்டாலும் படித்து முடிச்சுட்டு பெரிய கம்பெனிக்கு வேலைக்கு போகணுங்கிறது தான் கனவுன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா தோட்டம் வாங்கணும், தோட்டத்தில் போய் மாட்டு பண்ண வைக்கணும், பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணுங்கிறாங்க. அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் ஜாஸ்தியாகிட்டே இருக்குது. இந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு பெரிய கிணறு இருக்குது. அவர் இதை கூட விடலை, பக்கத்தில் போய் இதையும் ஜூம் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நான் இது பக்கத்தில் போனால் பயத்துலேயே உள்ளே விழுந்துருவோம் போல இருக்குது, அவ்வளோ ஆழமாக இருக்குது. பச்சை பசேல்னு செடிகளை பார்த்தாலே விட மாட்டேன். கலர்ஃபுல்லாக வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோ பூச்செடிகளை நட்டி வச்சுருக்காங்க. வீடியோ எடுக்காமல் போக முடியுமா? இதெல்லாம் நின்று வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்குள்ளே பாட்டி ரொம்ப லேட் ஆகுது, வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி எங்களோட ஸ்கெடியூல் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும், அப்புறம் டைரி ஃபார்ம் போகணும், நிறைய வேலை இருக்குது. அதனால் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணும். யானை, பன்னி தொலை எல்லாம் அதிகமாக இருக்கிற ஏரியாங்கிறதுனால தோட்டத்தை சுற்றி எர்த்து போட்டிருந்தாங்க. இதை தாண்டி தான் நாங்கள் அந்த பக்கம் போனோம். ஆள் நடமாட்டம் இருக்க ஏரியாங்கிறதுனால டே டைமில் யாரும் எர்த்து போடுறது இல்லையா. அதை க்ராஸ் பண்ணி போனோடனே ஒரு பெரிய புளிய மரம் இருந்தது. புளிய மரத்தை பார்த்த உடனே புளியம்பூ, புளியங்காய், அதுக்கப்புறம் புளியோட இலை கூட வந்து சின்ன வயசில் நிறைய சாப்பிட்ருக்கோம். அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப காலம் ஆச்சு இதெல்லாம் சாப்பிட்டு. ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த போவோன்னு நான் அங்கேயே நின்றுட்டேன். சாய் கிருஷ்ணா ரொம்ப சூஸி, இது வேணும் அது வேணும்னு செலக்டட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிடுவான். புளியங்காய் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி கொடுத்துக்கு சாப்பிடவே மாட்டேன்ட்டு ஓடிட்டான். அதனால் நானும் அவரும் ஆளுக்கு ஒரு புளியங்காய் படித்து சாப்பிட்டு பார்த்தோம். அதிகமாக புளி இல்லை, பட் ஏன் பல் சென்சிட்டிவ்ங்கிறதுனால கூச்சமாக இருந்துச்சு. அம்மா பாட்டியெல்லாம் அடிக்கடி வந்து போகிறவங்க, அதனால் அவங்களுக்கு இதுலெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அவங்க விட்டுட்டு முன்னாடியே போயிட்டாங்க. சாய் கிருஷ்ணாவுக்கு அவங்க அக்கா கூட விளையாடணும், அதனால் அவனும் நிற்காமல் ஓடிட்டான். நானும் இவரும் மட்டும் இங்கேயே நின்று இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
நான் அவ்வளோ ரசித்து பார்த்துட்டு இருந்தது கடவுளுக்கே பொறுக்கல போல், அதுக்குள்ளே கண்ணுக்குள்ளே மண்ணு போயாச்சு. கண்ணுக்குள்ளே விழுந்த மண்ணை சரி பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போகிறோம். கூட வந்தவங்கலாம் 10 நிமிஷம் முன்னாடியே ரீச் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் தான் லேட்டு. ஹலோ வரேங்கோ. வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிட்டு அடுத்தது கார்டன் டூரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலர்ஃபுல்லாக விதவிதமாக மிளகாய் நிறையா இருக்குது. அம்மா ஒரு ஒயிட் கலர் மிளகாய் பறிச்சிட்ருக்காங்க. கூடவே கொஞ்சம் காய்கறிகளுக்கெல்லாம் பந்தல் போட்டு விட்டுருக்காங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இன்னொரு டைப் ஆஃப் மிளகா இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் பார்த்துருக்கேன், ஷார்ட்ஸில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். சாம்பங்கா மாதிரியே இருக்கும், அதாவது ஐஸ் ஆப்பிள் மாதிரியே ஒரு மிளகா இருக்கும். இந்த மிளகாயை சாப்பிட்டு பார்த்தோம். அது வந்து நம்ம குடமிளகா மாதிரியே தான் எக்ஸாக்டாக டேஸ்ட் இருக்கும், காரம் அதிகமாக இருக்காது. அண்ட் இதை கட் பண்ணி நம்ம நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் இதில் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணலாம் குடமிளகாய்க்கு பதிலாக. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அழகாக பூ மாதிரியே இருந்தது. இதில் காரமே இல்லை. அடுத்தது ஐ கேச்சிங்கான இந்த பர்பிள் கலர் மிளகா. இதே மாதிரி க்ரீன் கலரில் காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க, அது ரொம்பவே காரமாக இருக்கும். பட் இதில் எந்த அளவுக்கு காரம் இருக்குதுன்னு தெரியல, பட் இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. மிளகா வேணும்னு நட்டுறமோ இல்லையோ, இந்த கலருக்காகவே வீட்டில் நட்ட வேண்டிய ஒரு செடி தான் இது. இதில் இந்த அளவுக்கு அழகு இருக்குல்ல, இதை விட அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. விட்டமின் சி நிறையா இருக்குது. விட்டமின் சினாலே ஹெல்தி ஸ்கின்னுக்கு ரொம்பவும் நல்லது. அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் இன்ஃப்ளமேஷனை ரிடியூஸ் பண்ணும். ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இதை பார்த்துட்டு இருந்த அதே டைமில் பக்கத்தில் ஒரு மணத்தக்காளி செடி இருந்தது, அதில் கொஞ்சம் பழம் இருந்தது, அதெல்லாம் பறித்து சாப்பிட்டு இருந்தேன். இந்த மணத்தக்காளி பழம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதையெல்லாம் பார்த்து ரசித்து முடிச்சதுக்கப்புறமா போன வழியிலேயே திரும்பி வந்து அதே பழக்கடையில் நின்றுட்டுருக்கோம். பஸ்ஸுக்கு வேண்டி வெயிட் பண்ணுறோம். இனி அம்மா வீட்டுக்கு போகணும். இப்படி ஏன் சிரிக்கிறீங்க? அப்புறம் கேரளாலேயும் இப்போ லேடிஸ்க்கு ஃப்ரீ பஸ் போட்டிருக்காங்கல்ல, ஸோ ஃப்ரீ பஸ்லேயே தான் போயாகணும்னு சொல்லி 2 பஸ் வந்தது. அதை விட்டுட்டு பழக்கடையில் நின்றுட்டு இருந்தோம். சரி நின்று பழத்தையே பார்த்துட்டு இருக்கிறனால சரி கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லி நகா பழத்தை கொஞ்சம் மசாலா போட்டு தர சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பழம் வச்சுருந்தாங்க, ரம்பூட்டான், மேங்கோஸ்டீன், அவகேடோன்னெல்லாம். இதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வராங்கன்னு கேட்டப்போ தான் சொன்னாங்க, எல்லாமே அட்டைப்பாடியிலேயே விளையுதாமா, எல்லாம் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ், அதனால் விலையும் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாமே டேஸ்ட் வைஸ்லேயும் ரொம்பவே நல்லா இருந்தது. நகாப்பழம் தான் பார்க்கும்போது அப்படியே பழன்னு இருந்ததுனால அதை தான் வாங்கினோம். மசாலாவை போட்டு ஆளுக்கு 2 எடுத்து சாப்பிட்டு பஸ்ஸு வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்த பஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுற ப்ரைவேட் பஸ்ஸாக தான் வந்தது. ஃப்ரீ பஸ் ஒன்று கூட வரல. சரி நடந்து போய் நீ எந்த பஸ் வந்தாலும் ஏறிக்கலான்னு வெயிட் பண்ணோம். அப்புறம் ஒரு ஆட்டோ கிடச்சிது, அதை பிடிச்சி அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் இந்த ரோடை நான் தான் கேப்சர் பண்ண சொல்லியிருந்தேன். நானும் அவரும் லவ் பண்ணும்போது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அட்டைப்பாடி பக்கம் வருவார். அப்போ நான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர டைமில் கரெக்டாக வந்துடுவார். பேசிகிட்டே 2 பேரும் வருவோம். வீட்டு பக்கம் வந்த உடனே திரும்பி போயிடுவார். வருஷத்தில் அந்த ஒரு 10 நாள் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட் இந்த ஸ்மைலிங் பியூட்டியை தான் பார்ப்போம். எப்போவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் ஊருக்கு திரும்பி போகிறோன்னு சொல்லும்போது மட்டும் கண்ணில் தன்னால் தண்ணி வந்துடும். வந்து கொஞ்சம் நேரத்துலையே வீட்டை சுற்றியும் விதவிதமாக மாம்பழ மரமெல்லாம் இருக்குது. அதுலேருந்து மாம்பழத்தெல்லாம் பறித்து சாப்பிட்லான்னு ஒவ்வொரு பழத்தையாக கலெக்ட் பண்ணுறோம். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பழம் நாங்கள் இப்போ வரைக்கும் சாப்பிடல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பழம் கொடுத்துருக்கு. அதனால் அத்தை அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. அதுவும் மூவண்டங்காய் தான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு இப்போ நம்ம டைரி ஃபார்முக்கு போக போகிறோம். மாடுகள் எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
இந்த டைரி ஃபார்ம் ஒரு சாதாரண ஃபார்ம் கிடையாது. என்னோட பேஷன்ஸ் லெவலை செக் பண்ணுறதுக்காகவே உருவாக்கின ஒரு ஃபார்ம் தான் இது. 1 வருஷமாக லோனு அலைஞ்சு லோனு வாங்கி அதுக்கப்புறம் இந்த பண்ணை வச்சேன். இதை வச்சு கொஞ்ச நாள்லேயே அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வந்த மாடுக இறந்துச்சு. பட் நம்ம ஹோப்பை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக இதை அப்போவும் கண்டினியூ பண்ணி இப்போ வரைக்கும் இது இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குது. நிறைய ப்ராஃபிட் கிடைக்கலனாலும் லாஸ் ஆகாமல் எப்படியோ ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த டைரி ஃபார்மை இன்னும் ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறதுக்காக நாங்கள் இன்னும் கொஞ்சம் மாடு வாங்க போகிறோம். அந்த வீடியோவை நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.